அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பிற்கினிய உறவுகளே, தஃப்சீர் வகுப்பில் 5வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத்துல் அஸ்ரினுடைய அல்லாஹ் விதிவிலக்கு என்று சொல்லக்கூடிய 2வது வகையினர் சம்பந்தமாக பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, அது நாம் 4வது வகுப்பில் பார்த்தோம். வ அமிலுஸ் ஸாலிஹாத், 2வது வகுப்பினர் யார், எவர்களுக்கு விதிவிலக்கு என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு விதிவிலக்காக சொல்கின்றான். நல்ல அமல்கள் என்றால் என்ன உறவுகளே? இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு விடயத்தை, ஒரு அமலை, ஒரு செயற்பாட்டை நாம் செய்கின்றோம் என்றால், சொல்கின்றோம் என்றால், அந்த செயற்பாடுகள் அந்த சொற்களின் மூலமாக என்ன செய்ய வேணும்? இஹ்லாஸான ஒரு தன்மை இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்றால் என்ன? இஹ்லாசுல் இஅ்திகாத், தூய்மையாக உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும். வத்தவஜ்ஜுஹுல் வல் கவுலு வல் அமலு லில்லாஹி வஹ்தா, தொழுகையாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், உம்ராவாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுடைய விடயத்தில் கருணை காட்டுதலாக இருந்தாலும், அண்டை வீட்டார்களோடு ஒட்டி உரையாடுவதாக இருந்தாலும், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், அந்த தொழுகையில் ஓதக்கூடிய ஓதல்கள், ஹஜ்ஜில் செய்யக்கூடிய அந்த செயற்பாடுகள், எல்லா அம்சங்களும் அதில் இஹ்லாஸ் என்ன இருக்கணும்? லில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானதாக இருக்க வேண்டும். எனவே இஹ்லாஸ் என்பது ஒரு அமலில் இருக்க வேண்டும் என்றால், அடுத்தது அதுக்கு எதிரானது என்ன? முஹஸ்ஸதியுடைய பண்பு இருக்கக்கூடாது. பிறர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பள்ளி தலைவராக இருந்து கொண்டோ, பள்ளியே மற்றவர்களுக்காக வேண்டி நான் பள்ளி தலைவனாக இருந்து நான் என்னுடைய காலப்பகுதியில் இந்தந்த சேவையை செய்தேன் என்று மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளியினுடைய எதிர காரியங்களை, பணிகளை செய்யக்கூடாது. இஹ்லாஸான எண்ணம் இருக்கவன், நான் ஒரு பொறுப்பேற்றுள்ளேன், ஒரு பள்ளி மஸ்ஜிதுடைய தலைவராக இருக்கின்றேன், செயலாளராக இருக்கின்றேன், பொருளாளராக இருக்கின்றேன். எனவே அல்லாஹ் எனக்கு இந்த பொறுப்பு சம்பந்தமாக விசாரிப்பான். நான் இந்த பள்ளி தலைவனாக இருந்து பள்ளிவாசலுடைய எதிர காரியங்கள், பணிகளை எல்லாம் நான் பொறுப்பாக இருந்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இந்த பள்ளிவாசலை நான் நிர்வகிக்க வேண்டும் என்கிற இஹ்லாஸான எண்ணம் பெற வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகின்றேன். பிறர்கள் என்னை பார்த்தாலும் ஒன்று, பார்க்காவிட்டாலும் ஒன்று. அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று எண்ணி வணங்குவதுதான் உண்மையான ஈமான். எனவே அல்லாஹ் என்னை பார்க்காவிட்டாலும் என்னுடைய இபாதத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் செய்யணும், ஒரு அமலை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் ஒருத்தருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் தான். இஹ்லாஸ் ஒன்று. 2வது என்ன? இத்திபாஉர் ரசூல், நபி அவர்களை பின்பற்றியதாக இருக்க வேண்டும். தொழக்கூடிய தொழுகை, கொடுக்கக்கூடிய ஜகாத், பேசக்கூடிய சொற்கள் எல்லாமே நபிகளாருடைய வழிமுறை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ்வின் தூதர் லுஹருடைய தொழுகை 4 ரகாத்துகளாக தொழுதார்கள். சுபஹுடைய தொழுகையை அதாவது 2 ரகாத்துகளாக தொழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்படி ஹஜ் செய்தார்களோ, எப்படி பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களோடு எப்படி அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பரிமாறுங்கள் என்று சொன்னார்களோ, தாயை நோவினைப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். எப்படி அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சுன்னா, அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருந்ததோ அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையை செய்யணும், பின்பற்றுவதோடு நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களில் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றியதாக அந்த அமல்கள் இருக்க வேண்டும். 5 நேர தொழுகைக்கு பிறகு கூட்டு துஆ ஓதப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் கூட்டு துஆ ஓதினார்களா இல்லையா என்று பார்த்தால், அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் என்று தொழுத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் சஹாபாக்கள், இதர சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் நின்று தொழுதவர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அசைவுகள் சம்பந்தமாகவே ஹதீதுகள் அறிவித்தார்கள். அப்படி இருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் 5 நேர தொழுகைக்கு பின்னால் கூட்டு துஆ ஓதினார்கள் என்று பல லைஃபான ஹதீதுகள் இருந்து ஒவ்வொரு சொற்களையும் ஒன்று சேர்த்து அதை ஹதீத் என்று சொல்லி அதை சஹீஹுடைய அந்தஸ்தை கொடுத்து ஒரு பித்அத்தான ஒரு அமல் தெளிவாக விளங்குகிறது. பித்அத் என்று அதை என்ன செய்றாங்க? அரங்கேற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஒரு அமல் செய்வதாக இருந்தால் அதில் இஹ்லாஸ் இருந்தாலும் இத்திபாஉர் ரசூல், நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லை என்றால் அந்த அமல் மர்தூதுன், அதாவது நிராகரிக்கப்பட்டது.
அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்கும் மார்க்கத்துக்கு நபிகளாருடைய வழிகாட்டலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கத்தம் ஃபாத்தியா ஓதப்படுகிறது, கபர்களின் மேலே பூக்கொண்டுகள் அதாவது பூச்செடிகள் நாட்டப்படுகிறது. இப்படி ஏராளமான பிதுஅத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பேருக்கு சொல்வார்கள் இத்திபா ரசூல், நபிகளாரை பின்பற்றுகின்றோம். எனவே நபிகளாருடைய வழிகாட்டல்கள் இல்லை. பாருங்கள், ஸயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒருத்தர் கேட்கிறார், துல் குலைஃபாவில் நாம இஹ்ராம் கட்டாமல் மஸ்ஜித் நபவியில் என்ன செய்வோம்? கட்டுவோம். அக்ஷா அலைக்கல் ஃபித்னா, உங்கள் மீது நான் ஃபித்னாவை பயப்படுகின்றேன். ஸயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வஅய்யு ஃபித்னதி ஃபி ஹாதா இன்னமா ஹி அம்யால் வஸீதுஹா, நான் ஒரு மைல் தானே கூட்டினேன், இதுல என்ன ஃபித்னா இருக்கிறது? மஸ்ஜித் நபவி என்பது அல்லாஹ்வின் தூதர் புகழ்ந்த ஒரு மஸ்ஜித், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மஸ்ஜித். பல சிறப்புகள் இருக்கிறது. துல்குலைஃபாவில் கட்டாமல் மஸ்ஜித் நபவியில் கட்டினா என்ன? இதைத்தானே நான் சொன்னேன். வஅய்யு ஃபித்னத்தின் அஅலம், ஃபித்னா என்பது நபி அவர்கள் ஒரு இடத்தில் செய்ய நீ அதற்கு மாற்றமாக செய்வதை தவிர வேற என்ன ஃபித்னா இருக்கிறதுன்னு சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்படி செய்தார்களோ அவ்வாறு தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எப்படி செய்யுமாறு சொன்னார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதருக்கு பாடம் கற்பிப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை. இது அல்லாஹ்வின் தூதர் செய்வதற்கு மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் சில நேரங்களில் அவர்கள் செய்வதற்கு பின்வாங்கி இருக்கலாம். இப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? மஃபூம் எடுத்து பித்அத்தில் உருவாக்கக்கூடாது. எனவே ஒரு அமல் வஅமிலு ஸாலிஹாத், இந்த இடத்தில் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு விதிவிலக்கு என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம், இந்த இடத்தில் சொல்லப்படும் நல்ல அமல் என்பது இஹ்லாஸ் இத்திபா ரசூல் அடங்கியிருக்கணும். நல்ல அமல்களாக இருந்தால்தான் லஃபி ஹுசூர், அவர்கள் நஷ்டம், நிச்சயமாக மனித நஷ்டத்திலே உள்ளான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்கள் நல்ல அமல்கள் புரிந்தவர்களை தவிர.